கேட்குறோம். அது கேமரா ட்ரைபாட் இல்லையா? பயப்படக்கூடாது பயப்படாம. ஸோ கிட்ஸோட பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். பயப்படக்கூடாது நெல். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பட்டுப்பாவாடை சட்டைக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஷர்ட் தனியாகவும் அதுக்கு கீழே ஷர்ட் தனியாகவும் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷர்ட்டுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஷர்ட்னு சொல்லும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் பேக் சைட்ல ஷோல்டர் மெஷர்மெண்ட், அதாவது ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட். இந்த பின் பக்கம் நம்ம இந்த சின்ன குழந்தைக்கு பேக் சைட்ல நீங்க இந்த இடத்துல எப்படி டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு போன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் போன் இந்த இடத்துல தெரியும், உங்களுக்கு ஒரு ஷோல்டர் போன் கை வச்சு நம்ம அழுத்தி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு போன் தெரியும். ஸோ அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு போன் எப்படி. ஸோ ஒரு ஷோல்டர் போன்ல இருந்து இன்னொரு ஷோல்டர் போன் வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் நம்மளோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்னு சொல்றது. இப்போ என்னோட பாப்பாக்கு இந்த பாயிண்ட் ஷோல்டர் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த சைடு. ஸோ இது வரைக்கும் டோட்டலா 8 inches எனக்கு பாப்பாக்கு ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்திருக்கு. இனி அடுத்த மெஷர்மெண்ட் நம்மளோட செஸ்ட் ரவுண்ட், அதாவது இந்த ஆர்ம் ஃபிட்டுக்கு கீழே நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட். கை மேலத்துக்கு குட் கேர்ள். கை மேலத்துக்கு இப்போ மேல தூக்கு, கை மேல தூக்கு, மேல 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 தூக்கு. குட். சரிங்களா? ஒரே ஒருக்கா மேல தூக்கு. ஓகே. ஸோ இந்த ஆர்ம் ஃபிட்டுக்கு கீழே இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ இப்படி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ள விட்டு மெஷர்மெண்ட் எடுங்க. ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும். பாப்பாக்கு எவ்வளவு மெஷர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா 18.5 inches. இப்போ பாப்பாக்கு செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்திருக்கு. இனி அடுத்த மெஷர்மெண்ட் அவங்களோட சின்ன குழந்தைங்கன்னு சொல்லும் போது மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்களுக்கு இந்த தொப்பு, அதாவது இந்த நேவல் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல மெஷர்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். செஸ்ட்டை விட சில குழந்தைங்களுக்கு எல்லாம் இங்க தொப்பை ஏரியா தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால இந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம கம்பல்சரி எடுத்துக்கணும். பேபிக்கு மெஷர்மெண்ட் எடுக்க இந்த மோஸ்ட்லி நீங்க குழந்தைகளை நிக்க விட்டுட்டே மெஷர்மெண்ட் எடுங்க. இந்த மாதிரி கையெடுத்து இந்த கை தூக்கி பிரஷ்ஷை வாயில வைக்காதம்மா. ஸோ இந்த மாதிரி கரெக்டா அந்த நேவல் பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துல என்ன பண்றேன், இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ள விட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இனி கொஞ்சம் எழுந்துட்டோங்க, எழுந்துங்க. ஓகே. இதுக்கப்புறம் கரெக்டா இப்ப இந்த நேவல் பாயிண்ட்ல மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இனி நம்மளோட ஷர்ட்டுக்கான ஹைட், ஷோல்டர்ல இருந்து நம்மளோட ஷர்ட்டோட ஹைட் எந்த அளவு அப்படிங்கிறது கரெக்டா இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல டேப்பை பிளேஸ் பண்ணிட்டு ஷர்ட்டோட ஹைட். ஸோ இந்த இடத்துல பாப்பாக்கு நேவல் பாயிண்ட் இருக்கு. நம்ம ஷர்ட் பட்டுப்பாவாடை சட்டைக்கு ஷர்ட்னு சொல்லும் போது நேவல் பாயிண்ட்டை தாண்டி கீழே ஒரு 1 inch அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஷர்ட்டோட ஹைட் எடுத்துக்கலாம். என்னமா இதுல இருந்து இது பாப்பாவோட நேவல் பாயிண்ட். ஸோ ஷோல்டர் டு நேவல் பாயிண்ட் அவளுக்கு 9.5ல இருக்கு. ஸோ அதுல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு 1.5 inch எக்ஸஸா எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலா 11 inches ஹைட்டுக்கு நம்ம ஷர்ட்டோட ஹைட் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஷோல்டர் டு வெயிஸ்ட் ஹைட், அதாவது இந்த நேவல் பாயிண்ட்லயும் நம்ம என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ரவுண்ட் வேல்யூ, இந்த கைக்குழிய சுத்தி நாம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட். இந்த மாதிரி கைக்குழிய சுத்தி திரும்ப கொஞ்சம் இந்த மாதிரி டேப்பை சுத்தி இப்படி மேல கொண்டு வந்து இதுலயும் அதே மாதிரி ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ள விட்டு ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த சைடு வந்து திரும்ப ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுலயும் அதே மாதிரி ஒரு ஃபிங்கரை மட்டும் உள்ள விட்டு இப்படி சுத்தி மெஷர்மெண்ட் எடுத்துப்போம். இனி இப்ப நம்ம மேல டாப்ல ஷர்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் பார்த்தோம். இனி சுத்தி நெக் சர்க்கம்ஃபரன்ஸ், ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக், இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து
மெஷர்மெண்ட் எடுத்து பண்றது இதுல இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா நீங்க இதுலயே மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சார்ட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி உட்காரு. நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கழுத்தை சுத்தி ஒரே ஒருக்கா கரெக்டா இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும். சோ அந்த குழி வரைக்கும் என்ன பண்ணா போதும், இப்படி சுத்தி மெஷர்மெண்ட் நம்ம டை கட்டினா எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இப்படி சுத்தி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இது நம்மளோட நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்னு சொல்லும்போது அந்த ஷோல்டர்ல இருந்து நம்மளோட நெக்கோட டெப்த் எந்த அளவு வேணும் அப்படிங்கிறது, ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் எந்த அளவு டெப்த் வேணுங்கிறது, ஹைட் அதாவது நெக்கோட ஹைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நெக்கோட ஹைட் நம்ம எடுத்துக்கிறோம். இவ்வளவுதான் நம்ம ஷர்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட். இனி இதுக்கப்புறம் ஸ்கர்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்கர்ட்டோட ஃபுல் லென்த் அண்ட் ஸ்கர்ட் கட்டுற இடத்துல எவ்வளவு சர்க்கம் இருக்கு அப்படிங்கிற வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்க போறோம். எலும்பு முன்ன ஒருக்கா ஒருக்கா மட்டும் எலும்பி நில்லுங்க. குட் ஸோ ஸ்கர்ட் பாப்பா எந்த இடத்துல ஒரு கண்ணில் முன்ன ஒருக்கா ஸ்கர்ட் பாப்பா எந்த இடத்துல கட்டுவாங்க அப்படிங்கிறது. சோ இப்போ மோஸ்ட்லி குழந்தைங்கன்னு சொல்லும் போது நேவல் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் ட்ரெஸ் வரும். ஸோ அதனால எந்த பாயிண்ட்ல அவங்க ஷர்ட் கரெக்டா பிளேஸ் ஆகுமோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, சுத்தி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நீங்க அஸ் யூஷுவல் எப்போ எடுக்கிற மாதிரி ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ள விட்டு சுத்தி மெஷர்மெண்ட் எடுத்தா போதும். ஒரே ஒரு கமன இன்னும் ஒரே ஒரு மெஷர்மெண்ட்னா இந்த இடத்துல கரெக்டா ஸ்கர்ட் இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல சுத்தி மெஷர்மெண்ட் ஒரு ஃபிங்கர் மட்டும் உள்ள விட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் எலாஸ்டிக் ஆட் பண்றது, ரோப் ஆட் பண்றது அப்படிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அது நம்ம லேட்டரா பேட்டர்ன் மேக்கிங்ல பார்க்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் இதே மாதிரி எடுத்துட்டு இனி என்ன பண்றோம்னா ஸ்கர்ட்டோட ஹைட் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு செகண்ட் ஒரு கமனா ஹைட் மட்டும் பார்த்துருவோமா, ஹைட் மட்டும் குட் ஒரு கவர் ஒரே ஒருக்கா எலும்பு இதுல எழுது, இந்த போர்ட்ல எழுது, இந்த போர்ட்ல எழுதுங்க. போர்ட்ல எழுதும் எழுது இதுல எழுதி பாரு. பயப்படக்கூடாது. அம்மா அதுல மேல ஒன் போட்டு பாரு, ஒன் போடு. பயப்படாது. கரெக்டா அந்த ஸ்கர்ட் கட்டுற இடத்துல இருந்து பயப்படாது. அம்மாவை பிடிச்சிட்டேன். ஓகே. சோ கரெக்டா அந்த ஸ்கர்ட் கட்டுற இடத்துல இருந்து கீழே உங்களுக்கு ஸ்கர்ட்டோட லென்த் அதாவது அந்த ஸ்கர்ட் எந்த அளவு ஹைட் வேணும், நீங்க வந்து ஆங்கிள் பாயிண்ட் அதாவது கொலுசு பாயிண்ட் வரைக்கும் நீங்க எடுக்கிறீங்களா அல்லது அதுக்கு கீழே எடுக்கிறீங்களா அப்படிங்கறத பொறுத்து, அதாவது எந்த அளவு ஹைட் கீழே விழுந்துறாத, அதாவது நம்ம ஸ்கர்ட் கட்டுற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து கீழே உங்களோட ஸ்கர்ட்டோட ஃபுல் லென்த் நீங்க வந்து ஆங்கிள் வரைக்கும் எடுக்கலாம், இல்ல நீங்க ஃப்ளோர் லென்த் எடுக்கலாம், இல்ல கால் முட்டுக்கு கீழே கொஞ்சம் ஒரு 2 இன்ச் அளவு ஹைட். சோ எந்த அளவு ஹைட் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு ஹைட் நீங்க ஸ்கர்ட்டோட ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இன்னொரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்னா சீட் ரவுண்ட் மெஷர்மெண்ட், அதாவது நம்மளோட பட்டி ஏரியா இருக்கலாம் பின் பக்கம் இதை சுத்தியும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு எடுக்கும் போது. ஓகே. சோ இவ்வளவுதான் கிட்ஸுக்கு நம்ம பேட்டர்ன் மேக்கிங்க்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். தூக்கி போட்டுரும்.